ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானியின் திருமணத்திற்கு முந்தைய கொண்டாட்டம் இன்று தொடங்கி 3 நாட்களுக்கு நடைபெறவுள்ளது. விழாவில் உலகளவிலான பிரபலங்கள் வரை கலந்து கொண்டுள்ளதால் குஜராத்தின் ஜாம்நகர் விழாக்கோலம் பூண்டுள்ளது. ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி, நிடா அம்பானி தம்பதியின் இளைய மகனும் தொழிலதிபருமான ஆனந்த் அம்பானி மற்றும் தொழிலதிபர் வீரேன் மெர்ச்சண்டின் மகள் ராதியா மெர்ச்சன்ட் ஆகியோரின் திருமணம் ஜூலை மாதம் 12ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அதற்கு முந்தைய கொண்டாட்டங்கள் இன்று முதல் 3 நாட்களுக்கு நடைபெற உள்ளன. இதற்காக குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் உள்ள ரிலையன்ஸ் கிரீன் காம்ப்ளெக்ஸில் பிரம்மாண்ட ஏற்பாடு தொழிலதிபர்கள் மட்டுமன்றி உலக அளவிலான தொழிலதிபர்கள், அரசியல், சினிமா பிரபலங்களும் விழாவில் பங்கேற்க உள்ளனர். மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ், மெட்டா சிஇஓ மார்க் ஜூகர்பெர்க் ஆகியோர் ஜாம்நகரை வந்தடைந்த நிலையில் ஆல்பாபெட் சிஇஓ சுந்தர் பிச்சை, அடோப் சிஇஓ சாந்தனு நாராயண், வால்ட் டிஸ்னி சிஇஓ பாப் ஐகர் உள்ளிட்டோரும் பங்கேற்க உள்ளனர். இசை கச்சேரிக்காக உலக புகழ்பெற்ற பாப் பாடகி ரிஹானா தனது குழுவினருடன் ஜாம்நகருக்கு வந்துள்ளார். ராப் பாடகர்கள் ஜே பிரவுன், ஆடம் பிளாக்ஸ்டோன் ஆகியோருடன் இந்திய இசை கலைஞர்கள் ஹரிஹரன், அர்ஜித் சிங், பிரீத்தம் உள்ளிட்டோரின் இசை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. நடிகர் சல்மான் கான், ரன்பீர் கபூர் அவரது மனைவி அலியா பட், ரன்வீர் சிங் அவரது மனைவி தீபிகா படுகோன், ராணி முகர்ஜி, அர்ஜுன் கபூர் ஆகியோர் ஜாம்நகரில் விழா நடைபெறும் இடத்திற்கு வந்தடைந்தனர். நடிகர் ஷாருக் கான் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் கலந்து கொண்டுள்ளார். அமீர் கான், அக்ஷய் குமார் மற்றும் ரஜினிகாந்த் ஆகியோரும் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 3 நாள் கொண்டாட்டத்தில் உலகளாவிய மெனுவுடன் சுமார் 2500 உணவு விருந்துகள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. 75 உணவுகளுடன் காலை உணவும், 225ற்கு மேற்பட்ட உணவுகளுடன் மதிய உணவும், சுமார் 275 உணவுகளுடன் இரவு உணவும், 85ற்கு மேற்பட்ட உணவுகளுடன் நள்ளிரவு உணவும் வழங்கப்பட உள்ளது. வெளிநாட்டு விருந்தினர்களுக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டுள்ள நள்ளிரவு உணவு அதிகாலை 4 மணி வரை நடைபெற உள்ளது. 3 நாட்கள் விருந்தில் எந்த உணவும் ரிப்பீட் ஆகாத வகையில் 65 சமையல் கலைஞர்கள் அடங்கிய குழு உணவு பட்டியலை தயார் செய்துள்ளது.